அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பாக்சிங் எழுதி சேனலில் சாம்சங் கேலக்ஸி A20s ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி A20sல டூயல் ஆப் எப்படின்னு செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் டூயல் மெசேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னையும் பாருங்கள் இப்போதைக்கு ஃபேஸ்புக் ஆப் மட்டும் தான் டூயல் மெசேஞ்சரில் காட்டுது. அதை இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கேட்குது. கன்ஃபார்ம் பண்ணோன்னையும் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எஸ் கொடுத்தாச்சு. இப்போ டேர்னிங் ஆன் டூயல் மெசேஞ்சர் இருக்குது. இப்போ எனக்கு ஃபேஸ்புக் 2 ஆப் ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த 2 ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதோட டிஃப்ரென்ஷியேட் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் நார்மல் ஆப் ஒன்று இருக்குது, அது மாதிரி நான் இன்னொரு ஆப் இருக்குது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலரில் காட்டுது. ஸோ இப்போ 2 ஃபேஸ்புக் ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோனில் எப்படி டார்க் மோட் செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நைட் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது இந்த டார்க் மோடு தான் நைட் மோடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் டார்க் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. இந்த மோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து அதே டிஸ்பிளேயில் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. இதில் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் பெருசாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம். அது மாதிரி ஃபாண்ட் ஸ்டைலை கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் போல்ட் ஃபாண்ட்டுன்னு இருக்குது, அது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபாண்ட்டை போல்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோன் டயலரை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஓரத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பிளாக் நம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக நீங்கள் அன்வான்ட் நம்பர்ஸ், அதாவது தேவையில்லாத நம்பர்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆட் ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கு, அது மூலமாக நீங்கள் ஏதாவது காண்டாக்ட்ஸில் இந்த காண்டாக்ட் வந்து பிளாக்கில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பிளாக்கில் போட்டுக்கலாம். அது மாதிரி அதே ஆப்ஷன்ஸில் பாருங்கள் கீழே ரெக்கார்டிங் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது மூலமாக உங்கள் ஃபோனுக்கு வர காலை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரெக்கார்டிங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வர கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். அதே மாதிரி மெசேஜ் லிஸ்ட்லேயும் சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் பிளாக் நம்பர்ஸ் அண்ட் பிளாக்டு மெசேஜஸ்ன்னு இருக்குது. இது மூலமாக உங்களுக்கு வர மெசேஜஸை கூட நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். அது மாதிரி எந்த நம்பர்லேருந்து வர மெசேஜை பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காண்டாக்ட்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணி வச்சோன்னா அந்த நம்பர்லேருந்து வர மெசேஜஸ் கூட பிளாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மெனு எப்படி எனேபிள் பண்ணுறதுக்கிறத பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அக்சசிபிலிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் இன்டராக்ஷன் அண்ட் டெக்ஸ்டரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மெனு அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறோம். இப்போ இது மூலமாக நம்ம ஈஸியாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம என்னென்ன வேணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்க்ரீன் கண்ட்ரோல், நோட்டிஃபிகேஷன் பேனல், ஸ்க்ரீன் ஆஃப், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் எல்லாத்தையும் நம்ம இதிலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அது மாதிரி இதை நம்ம எந்த இடத்துல மூவ் பண்ணிக்கிறதுனால மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதில் டிஸ்பிளேயை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போகிறோம். அதில் போனதுக்கப்புறம் ஹைட் கேமரா கட் அவுட்னு இருக்குது. இதில் பாருங்கள் இந்த நாட்ஸை நம்ம இதில் ஹைட் பண்ணிக்கலாம். வேண்டாம் இந்த எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சோமோ அதில் நம்ம இதில் எனேபிள் பண்ணோன்னா அந்த ஆப்புக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் செட்டிங்ஸை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம அக்சசிபிலிட்டியை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போகிறோம். அதில் பாருங்கள் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அதில் கேமரா ஃப்ளாஷை எனேபிள் பண்ணுறோம். இப்படி எனேபிள் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இப்போ நம்ம இன்கமிங் கால்ஸ் இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வர்றப்ப பேக்கில் அந்த லைட், அதாவது ஃப்ளாஷ் லைட் வந்து எனேபிள் ஆகி நல்லா லைட் அடிக்கும். பாருங்கள் இப்போ எனக்கு ஒரு இன்கமிங் கால் வர்றப்ப அது எப்படி அந்த லைட் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்கமிங் கால் வர்றப்ப பாருங்கள் ஃப்ளாஷ் லைட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இது மூலமாக கூட ஈஸியாக நம்ம ஃபோன் வரதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி A20sல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ளணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.